இதுக்கான கண்டென்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நேற்று பண்ணின ஒர்க்கை பார்க்கலாம். அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சாம்பிளாக காமிக்கிறேன். இன்னும் நூற்றுக்கணக்கான ஒர்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தையும் காமிக்கணுன்னா 1 மணி நேரம் கூட போதாது. ஸோ ப்ளவுஸ் ஃபிட்டிங் பாருங்கள், ஃப்ராகு மேக்ஸி எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. எல்லாமே நம்ம கிளாஸஸை ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுவோம். அண்ட் கிளாஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கும் சேர்த்தே 1000 ருபீஸ் மட்டும்தான் வரும். கிளாஸஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதுனால கோச்சிங் கம்மியாக இருக்குமா? கிடையவே கிடையாது. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனோட கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் வந்து நாங்கள் கொண்டு போவோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாக ஆரி ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. ஃபஸ்ட் நம்ம வாங்கலாமா, அண்ட் இதை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி பார்த்து வாங்கணும், அண்ட் இது வந்து யாருக்கெல்லாம் வந்து செட் ஆகும், என்ன பர்பஸ்க்காக இதை வந்து நம்ம வாங்கலாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆரி ப்ளவுஸை கஸ்டமர் கொண்டு வரும் பொழுது அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து வாங்குறதுக்கான முக்கிய ரீசன் என்னென்னா, நேராக நம்ம ஆரி டிசைனர்கிட்ட போனோம்னா இந்த டிசைனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1500 2000 அந்த ரேஞ்சில் கேட்குறாங்க. ஸோ அதனால் அவ்வளோ ரேட் போட்டுலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு ரெடிமேடாக இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து கிடைக்குது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், வாங்கிடுவோம். ஆனால் இது வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா? ஒரு ப்ரொஃபஷனல் ஆரி டிசைனர் ஏன் அவ்வளோ ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறாங்க, கடைகளில் சேல்ஸ் பண்ணுறவங்க ஏன் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆல்ரெடி நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க. இருந்தாலுமே நம்மளும் இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். அதாவது இந்த மாதிரி பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ்க்குமே நிறைய சப்போர்ட் பண்ணணும். ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்ம வாங்கி ஏமாறுறோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணுறவங்க இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து எதனால் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? கஸ்டமரும் கிடையாது, சேல்ஸ் பண்ணுறவங்களும் கிடையாது, டெய்லர்ஸ் மட்டும்தான். ஏன் அப்படின்றத நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதோட பேக் சைடு பாருங்கள், இந்த மாதிரி தான் நூல் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இழுத்துட்ருக்கு அப்படின்னு. இதுவே நீங்கள் ஒரு டிசைனர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங்காலாம் கொண்டு போக மாட்டாங்க. அந்தந்த இடத்துல எண்டு நாட் போட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த டிசைனாக அவங்க போட்டு எத்தனை நாள் வச்சுருப்பாங்க அப்படின்லாம் தெரியாது. 1 மாதம் வச்சுருக்கலாம், 2 மாதம் வச்சுருக்கலாம், 3 மாதம், ஏன் 6 மாதம் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி டைமிங் இருக்கும் இல்லையா? மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் அவ்வளோ நாள் தாங்காது. இந்த ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவங்க எப்படியும் ஒரு 20 ஆர் 1 மந்த்துக்குள்ளே சேல்ஸ் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமமே 1 மந்த்து தான் இதை வந்து மேக்ஸிமம் கையில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே இதோட அந்த மெட்டீரியல் குவாலிட்டி வந்து தாங்காது. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு சீப்பான மெட்டீரியலை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சீப்பான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரமாக கருத்துரும். சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்லீவ்லாம் காமிச்சிருப்பேன். அதிலே பார்த்தீங்கன்னா நூலெல்லாம் தூக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு நூலை நான் பிடிச்சி இழுத்தேன்னு வைங்களேன், அவ்வளோதான், டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும் அந்த ஒர்க்கே. இதில் முக்கியமாக எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒர்க் வந்து இந்த ஃப்ரெண்டு நெக்கு தாங்க. இந்த ஃப்ரெண்ட் நெக் பாருங்கள், கிராஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ்லேயே கிட்டத்தட்ட 6 இன்ச்சு 7 இன்ச்சு வரைக்கும் டீப் நெக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து நெக் கட் பண்ணுறது? எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இந்த நெக் வந்து செட் ஆகுமா அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாங்குறவங்க டிசைன் நல்லா இருக்குன்னு வாங்குறீங்க, உங்களை பற்றி, அதாவது உங்களுக்கு என்ன அப்படின்ற விஷயம் தெரியாமல் வாங்கிடுறீங்க. டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கும் பொழுது தான் டெய்லர் வந்து ஓகே எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணிடணுன்றதுக்காக அவ்வளோ ரிஸ்க்கான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இந்த ஃப்ரண்ட் நெக் இருக்குதுல்ல, இதை நாங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? கண்டிப்பாக ஃப்ரண்ட் நெக்கு தான் அந்த ப்ளவுஸ்லேயே வந்து ஒரு அழகு கொடுக்குறது. அது ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸை நீங்கள் வேர் பண்ணவே முடியாது. இதுக்கு டெய்லர் அந்த தச்சு கொடுக்குற டெய்லர்கிட்ட திருப்பி வரவே மாட்டேங்க. அந்த மாதிரியான நெக்கு தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒவ்வொரு பீடாலாம் எடுக்க முடியாது. ஏன்னா ஆரி ஒர்க்குன்றது ஒன்றோட கண்டினியூட்டி தான் இன்னொன்று. ஒரு பீடு அடி வாங்கினாலும் அந்த ஒர்க்கே போச்சு. மறுபடியும் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமா? ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க் பண்ணாலும் டைமிங் என்ன ஆகும், அதுக்குள்ள சார்ஜஸ் நமக்கு கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை டெய்லர்ஸ் வந்து வாங்குறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இது நான் தச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற டெய்லர்ஸ் வந்து கொஞ்சம் கவனிங்க. இதில் என்னென்ன மாதிரி மிஸ்டேக் இருக்குன்றதை நான் லைன் பை லைனாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான கிளாத்தை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். சரியா?
கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ஆரி டிசைனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்போ ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்லீவுக்குன்னு நீங்கள் சொல்லி தனியாக வளைவெல்லாம் போட்டு கட் பண்ண முடியாது. அதனால் ஸ்லீவ் லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச் ஆட் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம், சரியா? மற்றபடி ஆம்ஹோல் ரவுண்டோக்கவோ நீங்கள் எதுவுமே கட் பண்ணவே வேண்டாம். நம்ம அதை அந்த மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும், சரியா? இது ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் 2வது விஷயம், பேக்கில் வந்து கழுத்தோட அகலம் கழுத்தோட இறக்கம் கட் பண்ணக்கூடாது. கழுத்தோட அகலம் ஜஸ்ட் மேலே நாச் மட்டும் போட்டு வைங்க. இறக்கத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆரி ப்ளவுஸோட மேட்ச் பண்ண முடியாது. வேறு லைனிங் தான் என்ன பண்ணணும், திருப்பி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுங்கள், அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணுங்கள், பட் கட் பண்ணிடாதீங்க, ஓகேவா? மற்றபடி நம்ம எல்லா பக்கமுமே ஆம்ஹோல்ல இருந்து எல்லா பக்கமுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்குமே நெக்கு மட்டும் கட் பண்ணக்கூடாது. மற்றபடி ஆம்ஹோலு கஃப் லென்த்து எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், புரியுதா? ஃப்ரண்ட்டு பேக்கு கை நெக்கு வந்து கட் பண்ணாதீங்க. ஸோ ஸ்லீவுக்கு வந்து ஆம்ஹோலோட வளைவு எதுவுமே கட் பண்ண வேண்டாம், அந்த லென்த்து மட்டும் கட் பண்ணி வைங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல நம்ம ஸ்லீவ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன் சைடு கைடு வந்து மாற்றிக்கணும். இந்த ஒன் சைடு கைடு மாற்றினீங்கன்னா தான் இந்த ப்ளவுஸ் நீங்கள் டேமேஜ் ஆகிறதுலேருந்து தப்பிக்க முடியும். ஒன் சைடு கைடு வந்து சின்ன பெடல் மிஷினுக்குமே அவைலபிளாக இருக்குது. அம்பர்லா மிஷின் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஜாக் மிஷினுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நான் வந்து அடிக்கடி கழட்டி மாட்டுறதுனால இந்த மாதிரி பாபின் கேஸ் வச்சே வந்து கழட்டி மாட்டிடுவேன். எனக்கு அது ஈஸியாக தான் வந்துடும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைம் கழட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போது இந்த ப்ளவுஸில் முக்கியமாக செயின் ஸ்டிச் எதுவுமே அவங்க போட்டு கொடுக்கல, சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த லென்த்து கரெக்டாக, அதாவது உயரம் எங்கே முடியுதோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டே என்ன பண்ணணும், நம்ம போடணும். இல்லை ரொம்ப ஒட்டி கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக பீட்ஸ் அடி வாங்கும். ஸோ அதனால் அதை நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. மற்றபடி அந்த 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஒட்டி பண்ணாதீங்க, சரியா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி எட்ஜில் ஒரு ஸ்டிச்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி ரெடிமேடாக நீங்கள் தைக்கிறீங்க, நெக்கு தைக்கிறீங்க இல்லை ஸ்லீவ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இதில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கவே மாட்டாங்க, போட்டிருந்தாலுமே ஒன்று தான் போட்டிருப்பாங்க. அதனால் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த தைக்கும் பொழுது ஒரு 1/4 இன்ச் அளவு வந்து விட்டு, 1/4 இன்ச் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 கோடு அளவுன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு நமக்கு கிளாத் வந்து வெளியில் க்ரீன் கலர் வெளியில் தெரிய தான் செய்யும், சரியா? ஸோ அந்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பீடு வந்து அடி வாங்காது, சரியா? ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பி ஒரு அமுக்கு தையலும் போட்டு எடுக்க முடியும். பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம இப்போ தான் மார்க் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறேன், சுற்றிலும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போது நெக்கு வந்து தைக்கலாம். நெக்கு தைக்கிறதுமே ஈஸி தான், சின்ன ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரியான பேட்டர்னில் நெக்கு வந்து ரொம்ப அகலமாக கொடுத்துருப்பாங்க, அதையும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணலாம். அதுக்காக லைனிங் துணி எடுத்துருக்கிறேன். லைனிங் துணி நெக்கும் இந்த டிசைனோட நெக்கும் ஒன்றா வர மாதிரி வச்சு மார்க் பண்ணணும். நெக் அகலம் இங்கே இருக்குது, இதில் வந்து நெக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது, இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதிலிருந்து கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1/4 இன்ச் அளவு உள்ளே தள்ளி விட்டுட்டு மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ அப்படி நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம்னா அந்த நெக்கோட வித் வந்து என்ன ஆகிரும், கம்மியாகும், சரியா? ஸோ அதை நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், இல்லை 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டிசைனை பொறுத்து, சரியா? இதை நீங்கள் மற்ற எம்ப்ராய்டரி போட்டு வரோம் இல்லையா ப்ளவுஸில், அதுக்கு எல்லாமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மேலே ஒரு 1/2 இன்ச் நான் விட்டுட்டேன். நம்ம வந்து இப்போ நெக்கை வந்து பிடிச்சடிச்சதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நெக்கு வித்து வந்து செட் ஆகிடுச்சு. நம்மளோட மெஷர்மெண்ட் என்னவோ அதே அளவுக்கு இங்கே வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுத்தை வந்து அடித்து திருப்பிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் நான் ஸ்லீவுக்கு சொன்னேன்ல, ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஓரமாக தைக்கணும் அப்படின்னு, அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள்.
கர்வில் தான் ரொம்ப பார்த்து தைக்கணும். ஏன்னா அந்த 2 வளையிற இடங்கள்லையுமே அந்த ஃபுட்டர் வந்து என்ன ஆகும், பேக் சைடு வந்து அதாவது அந்த ஃபுட்டரோட பின்பகுதி முன்பகுதி வழியாக நம்ம கவனமாக தைச்சிட்டே வருவோம். ஆனால் அந்த கர்வ் வரக்கூடிய இடத்துல அந்த ஃபுட்டரோட பேக் சைடு அந்த பீட்ஸ் மேலே ஏறிடும். அதனால் அந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணி எடுங்க, சரியாக வரும். அண்ட் இப்போ பாருங்கள், நெக்கு வந்து நம்ம பிடிச்சி அடித்ததுனால நம்மளோட நெக்குக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எங்கே ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதுலேருந்து 1/4 இன்ச்சு விட்டு அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பிடலாம். இப்போ நம்ம நெக்கோட ஓரமாக ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம தைச்சதுனால இந்த நெக்கோட ஓரத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா கேப் தையல் போடுறதுக்கு கேப் வந்து நமக்கு வந்து இருக்குது. அதனால் நம்ம அதிலே போட்டுக்கலாம், சரியா? இதுவே நம்ம ஆரி டிசைனர்கிட்ட பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, செயின் ஸ்டிச் போட்டுருவாங்க. 4லே 5லே செயின் ஸ்டிச் போடும்போது அந்த தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த க்ரீன் கலர் கிளாத் எதுவும் வெளியில் தெரியாது. ஆனால் ரெடிமேடாக ப்ளவுஸ் வாங்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். இல்லைனா மிஷினோட ஃபுட்டர் வந்து அந்த பீட்ஸ் மேலே எப்படியும் பட்டு கண்டிப்பாக வந்து பீட்ஸ் உடஞ்சி அந்த ஒர்க்கே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஐயோ அம்மான்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இந்த ப்ளவுஸை வந்து நம்ம இது பண்ணணும். இந்த நெக்கும் பாருங்கள், அவங்க ஈவனாகவே போடலை. ஒரு சைடு ஏறியும் ஒரு சைடு இறங்கியும் இருக்குது. ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. இந்த துணியும் பாருங்கள் நல்லா கசங்கி போய் இருக்குது. இதை நம்ம அயன் பண்ணவும் முடியாது. ரீசன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அயன் பண்ணாலும் அயன் ஆகாது. நம்ம லைனிங் சைடு பண்ணாலுமே நமக்கு அங்கே பீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், கூட கொஞ்சம் கருத்து போயிடும். ஏன்னா இது லோ குவாலிட்டி. ஸோ அதனால் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஆரி டிசைனர்கிட்ட கொடுத்தா 1500 2000 கேட்பாங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 1 டே ஃபங்க்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக இந்த ப்ளவுஸை நீங்கள் வாங்கி என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இனிமேல் ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு 1 டே மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆரி ப்ளவுஸ்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆளே இல்லைன்றவங்க தாராளமாக நீங்கள் இதை வந்து பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது எமர்ஜென்சியான ஃபங்க்ஷன்ஸ் வருது, இப்போ பூப்பர்ட்டி ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும். சில நேரம் மறுநாளே ஃபங்க்ஷன் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் தாராளமாக வாங்கி பண்ணலாம். ஆனால் இதுக்கான லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது, புரியுதா? ஓகே, இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை நம்ம ரொம்பவே ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு துணி வந்து ஃப்ரண்ட் சைடு பத்தலை அப்படின்றதுக்காக நான் ஃப்ரண்ட் சைடு வந்து ஜாயிண்ட்டுமே நான் கொடுக்குறேன். இதுவே நம்ம ஓனாக ஒர்க் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு எந்தெந்த இடத்துல துணி வேணுன்றதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் ஜாயின் போடுற வேலைலாம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி டிசைனை பாருங்கள், அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, போட்டு வச்சுட்டாங்க. கழுத்து இறக்கம் எனக்கு 5 தான் தேவை, ஆனால் 6 இருக்குது. அதே மாதிரி கழுத்தோட அகலம் லைனிங் நமக்கு எவ்வளோ இருக்குது, அதுலேருந்து நெக்கு எவ்வளோ மேலே தள்ளி இப்போ அதை எல்லாத்தையுமே இப்போ நான் என்ன பண்றேன், நமக்கு தேவையான எவ்வளவு தேவையோ அதை மேல விட்டுட்டு மட்டும்தான் எவ்வளவு தேவையோ அதை வந்து சைடில் விட்டுட்டு ரெண்டுக்கும் பாருங்க உங்களுக்கு அந்த டிசைன் எல்லாம் கொஞ்சம் வெளியில வந்திருக்கும். அதை பார்க்கும்பொழுதே தெரியும். இப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ நெக்கில் ஓரமாக நான் என்ன பண்ணுறேன், கார்னராக ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இது வந்து பேக் நெக் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த 1/4 இன்ச் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம க்ரீன் கலர் கிளாத்தை வச்சு நெக் வந்து அடித்து திருப்புறோம். அடித்து திருப்பிட்டேன். இப்போ ஃபைனலாக அந்த ஒரு விஷயத்த எப்படி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ நம்ம சிங்கிள் ஃபுட்டர் தானே போட்டிருக்கோம், அதனால் டிசைன் எங்கே இருக்கோ அதோட வெளிப்பகுதியில் வச்சு நீங்கள் இந்த தையலை போடுங்க. உள்பகுதியில் இருக்க மாதிரி வச்சு போட்டிங்கன்னா பீட்ஸ் அடியில் நொறுங்கிடும், சரியா? ஸோ அதனால் இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டர் போட்டிருக்கிறதுனால நமக்கு கழுத்தோட இறக்கம் எவ்வளவு தேவையோ அந்த இடத்துக்கு நேராக என்ன பண்ணணும், ஸ்டிச்சு போடணும். ஸ்டிச்சு போடும் பொழுது இப்போ ஜாக் மிஷினெல்லாம் சைடில் தானே நமக்கு ஃபுட்டர் தூக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபுட்டரை லைட்டாக தூக்கிக்கிட்டே என்ன பண்ணணும், ஸ்டிச் போடணும். ரொம்ப தூக்கிட்டிங்கன்னா தையல் விழாது. லைட்டாக தூக்கிக்கிட்டே அந்த ஸ்டிச் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி கிராஸாக ஸ்டிச் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே, அதாவது ஒரு ஸ்டிச்சு வந்து நேராக போட்டுகிட்டே இருக்கிறாங்க, போட்டுட்டு ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா
நம்ம சும்மா அந்த இடத்த பிரித்து விட்டோம் அப்படின்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். இதுவே அந்த இடத்துல குறுக்கு பக்கமாக ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டோன்னா அந்த லைனில் வரக்கூடிய அந்த ஸ்டிச் எல்லாமே இப்போ நம்ம போடக்கூடிய ஸ்டிச்சை வந்து என்ன பண்ணிடும், மேலே ஏற்றி அதுக்கப்புறம் பிரிஞ்சு விடாமல் தடுத்துரும். புரியுதா? ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ரொசீஜரை பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணால் தான் நம்மளால் ஷோல்டரும் அட்டாச் பண்ண முடியும். இப்போ நம்ம 1/2 இன்ச்சு கீழே இறக்கி தான் தையல் போட்டிருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு கீழே தையல் இறக்கி போட்டதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த பீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளால் ஷோல்டர் அட்டாச் பண்ண முடியும். சரியா? ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ தைக்கும்போது அவசரமாக தைச்சிங்கன்னா கண்டிப்பாக பீட்ஸ் எல்லாம் நொறுங்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தைங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து விட்டுறணும். அப்போ தான் நம்மளால் ஷோல்டர் அட்டாச் பண்ண முடியும். இப்போது நமக்கு தேவையான கழுத்தோட இறக்கம் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கழுத்தோட அகலத்துக்கும் இதே தான், நமக்கு 2.5 தான் தேவை. ஆனால் 3 இன்ச் வரைக்குமே அந்த பீஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி கிராஸாக நம்ம ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத பிரித்து விட்டுட்டோம்னு வைங்களேன். ஸோ நமக்கு இது வந்து அழகாக ரெடி ஆயிரும், தேவையான அளவுக்கு கிடச்சிரும். சரியா? ஓகே, இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.